ஜெயலலிதா அம்மையார் தான் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸினை கொண்டு வந்து 8 வன்னியர்களை எம்பி கேண்டிடேட்டா போட்டாரு. வன்னியர்களுக்கு வந்து போர்ட்போலியோ கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் ராமதாஸ வீழ்த்து நின்று ஜெயலலிதா அம்மையார் நினைச்சதுதான். அதனால கிடைச்சதுதான் இந்த சி.வி. சண்முகத்துக்கு நல்ல லாகா, கே.பி. முனுசாமிக்கு நல்ல லாகா, 8 வன்னியர் கேண்டிடேட், இதெல்லாம் டாக்டர் ஐயாவால கிடைச்சதுதான். இப்ப ஒன்னா நின்று 4-5% வாக்கு நிரூபிக்கலனாலும், அல்லது யாராவது ஒருத்தர் 4-5% வாக்கு நிரூபிக்கலனாலும் வன்னியர் அரசியல் மீண்டும் பலகீனம் அடையும். இதுதான் வட தமிழகத்தோட இது. நீங்க திராவிட இயக்கம் 57 வரதுக்கு முன்னாடியே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிறதான் வட தமிழகத்தின் அரசியல். காமராஜ் வந்து 2 வன்னியருக்கு தான் அசம்பிளி டிக்கெட் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு படையாச்சியும் நாயக்கரும் கலர்ந்து எழுந்த முறைதான் 12 வன்னியர் கொடுத்தாரு. இது அரசியல் தான். காமராஜ் நாடார் உடனே வன்னியருக்கு எதிராக போயிட்டாரு. நிறைய பேர் பொய்யா புரட்டா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு அரசியல் அவர் பண்ணாரு. வன்னியர் பவர்ஃபுல் காஸ்ட், 2 பேர் எழும்பி வந்து ராஜாஜிக்கு ஆதரவா போயிட்டா நம்மளோட இருப்பு சிக்கலாகும். அதனால இன்னொரு நாடார் வரக்கூடாதுன்னு நாடாருக்கு டிக்கெட் கொடுக்கல.